ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா சிபி ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பா சுதர்சன் ரெட்டி அவர்களும் போட்டியிட்டாங்க. தேர்தல் ரொம்ப அமோகமா வெற்றி அடைந்திருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கணும். ஓபிஎஸ் ஆதரவாளான எம்பி தர்மர் அவர் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்னு இங்க ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவரு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. கூட்டணியை விட்டே வெளியே வந்துட்டார் ஓபிஎஸ். ஆனா தன்னுடைய ஆதரவாளர் எம்பியான தர்மர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. பிஜு ஜனதா தளமா இருக்கட்டும், பிஆர்எஸ் கட்சியா இருக்கட்டும், அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க, தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. நாங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கல, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கல, நாங்க தேர்தலையே புறக்கணிக்கிறோம், வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனுஷன் அப்படி பண்ணியிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா இது எப்படி இருக்குது, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு அப்படின்ற மாதிரி தான் ஓபிஎஸ் அவர்கள் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு பாஜகவுக்கு எதிர்ப்பாவே நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஓட்டு நாவோ பாஜகவுக்கு குத்தி இருக்கிறாரு. இதுல ஓபிஎஸ் அவர்கள் பக்காவா கேம் விளையாடுறாரு அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவா புரியுது. இன்னமும் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த பாஜக பாசம் ஒட்டிக்கிறது, பாஜகவை விட்டு அவர் வெளியே வரமாட்டாரு அப்படின்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஆதரவு, ஏகப்பட்ட ஆதரவு இருக்குது. என்னைக்கு பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்தாரோ அப்பவே அவருக்கான ஒரு மாசான லீடரு, தலைவர் அப்படின்னு ஆதரவு பெருகிட்டு வருது. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா தர்ம யுத்தம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதிமுகல இருக்கிற பாதி பேர் என்ன பண்ணாங்க, ஓபிஎஸ் பக்கம் வந்தாங்க. ஆனா காலப்போக்கில் அது எப்படி மாறிச்சுன்னா, ஓபிஎஸ் சுயநலத்துக்காக இந்த விஷயத்தை எடுத்தாரு. உண்மையிலேயே பொது நலத்துக்காக எடுக்கல, தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணாரு. இதுக்கப்புறமும் இவர் கூட இருந்தா நம்ம இன்னும் டம்மியா தான் போயிருவோம் அப்படின்னு அப்பவே வந்தவங்க எல்லாம் திரும்பி என்ன பண்ணாங்க, இபிஎஸ் பக்கம் போனாங்க. ஆனா என்னாச்சு, ஐயா ஓபிஎஸ் ஓட நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு, யாருமே இப்ப அவரை நம்புற மாதிரி இல்லை. சரி ஓகே, அப்படி இருந்தும் நம்பின்னு இருந்தாங்க ஒரு சிலர்லாம், அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் நம்பின்னு இருந்தாங்க. ஆனா திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு நான் பாஜக எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே திரும்பவும் நம்புனாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை. பரவாயில்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஒன்னும் தன்மானத்தை விட்டு அங்க இருக்கிறத விட அங்கிருந்து நம்ம வெளியே வந்து பாஜகவை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எதிர்த்தாரு. எதிர்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. இவ்வளவு ஏங்க, அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி டீம் கூட ஒரு சிலர் ஓபிஎஸ் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்தது பேசி இருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு இப்போ பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைமை எடுக்கும் பொழுது இப்ப எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. ஆடப்போப்பா, இந்த மனுஷன் எப்பவுமே இப்படிதான், எதனா ஒரு விஷயத்த முன்னெடுப்பாரு, மலர்ந்து வருவார், அப்படியே மாஸ் லீடரா வளர்ந்து வருவார், திரும்பவும் பாஜக கூட போய் சேர்ந்து தன்னுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிறாரு. இவரு கூட போனா நம்மளும் நிலை இல்லாம தான் இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஓபிஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே மூட்டம் முடிச்சு கட்டிட்டு இபிஎஸ் தலைமையை நோக்கி போறதுக்கு வழிவகை தேடிட்டு இருக்காங்க. சம்பவம் என்னன்னா, ஓபிஎஸ் ஆதரவாளரான எம்பி தர்மர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சுதான், இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிச்சுதான். ஏன் அப்படின்னா பாஜக பாசம் பின்னி பெடல் எடுக்குது ஓபிஎஸ் கிட்ட. நீங்க கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க போயிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கணும்? ஒண்ணு, தேர்தலை சந்திக்காம இருந்திருக்கணும். பிஜு ஜனதா தளம், பிஆர்எஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, தேர்தலை சந்திக்கல, ஓட்டே போடல. ஒண்ணு நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும். இல்லையா நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்கணும். இல்ல நீங்க ஓட்டே போட்டிருக்க கூடாது. நாங்க இந்தியா கூட்டணிக்கு போட்டாலும் இந்தியா கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஓட்டே போட்டிருக்க கூடாது. ஒரு ஓட்டு தானங்க, விட்டுற வேண்டியதானே, எதுக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சதுனால ஓபிஎஸ் இன்னமும் பாஜகவின் பிடியில தான் இருக்கிறாரு அப்படின்னு. நாளை பின்ன 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது திடீர்னு பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாருன்னா நிச்சயம் இன்னைக்கு நம்மள எல்லாரையும் முட்டாளாக்குறதுக்கு நினைக்கிறாரா ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களே பொங்கி எழுந்திருக்கிறாங்க. நிறைய பேரு இதை வச்சு இதுக்கப்புறமும் இவரு கூட நம்ம பயணிச்சோம்னா
இருக்கிறதும் போயிடும் அப்படின்னு நினைச்சு இப்பவே இபிஎஸ் பக்கம் தாவறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் இப்படி பண்ணது ரொம்ப மன வருத்தமா இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஆதரவாளர்களும் கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தர்மர் ஓபிஎஸ் உடைய ஆலோசனையின்படிதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தாரா அப்படின்றது இதுவரைக்கும் இன்னும் ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையா சொல்லவே இல்லை. ஒருவேளை அதெல்லாம் சொல்லணும்ல, ஏங்க அவர் என்னுடைய ஆலோசனைப்படி அவர் என்ன பண்ணல, என்கிட்ட கேட்காம கொள்ளாம போயிட்டு ஆதரவு தெரிவிச்சார். ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற முக்கியமானவங்க ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் தர்மரை பார்த்து எதுனா ரெக்வஸ்ட் வச்சாங்களா, இல்ல எதனா பேரம் பேசினாங்களா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. எது இருந்தாலும் ஓப்பனா சொன்னாதான் தெரியும். ஆனா இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் உடைய நாலேஜுக்கு தெரிஞ்சுதான் இதை இவர் வாக்களிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இல்ல, அவர் நாலேஜுக்கு வந்திருக்காது, இது எடப்பாடி பழனிசாமியோட ட்ரிகல் வேலையா கூட இருக்கலாம் அப்படி. ஏன்னா தம்பிதுரை என்ன சொல்றாருன்னா, நாங்க தமிழன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை, நீங்க பாஜக கூட கூட்டணி தமிழன் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் ஆதரிக்க முடியுமா? அவர் RSS உடைய கொள்கை கூடியவர். அப்போ RSS கொள்கையை நீங்க ஏத்துக்கொள்ளுகிறீங்களா அப்படி? ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்முருகன் என்ன சொன்னாரு, ஏன் RSS கொள்கையை அதிமுக ஏத்துக்கிறதுல என்ன சந்தேகம் இருக்குது, அவங்கள வழி நடத்துறதுல RSS பங்கு இல்லாம என்ன இருக்குது, இப்ப என்ன ஏத்துக்கிட்டா ஏத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட யாருமே வாயை திறக்கவே இல்லை. அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் கப்பிச்சு இருந்தாங்க. என்னப்பா அதிமுகவை RSS இயக்குதா, RSS கொள்கையை அதிமுக ஏத்துக்கினா என்ன தப்பு அப்படின்னு இவர் கேட்கிறாரு, யாருன்னா எதிர்த்து கேளுங்க போனா யாருமே கேட்கவே இல்லை. சோ அப்பவே புரிஞ்சு போயிடுச்சு, பாஜகவுக்கு பிடியில அதிமுக இருக்கிறதுனால RSS எப்படி பாஜகவை ஹேண்டில் பண்றாங்களோ அதே மாதிரி அதிமுகவை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டோம். அது பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பிரச்சனைனா, தர்மரை இபிஎஸ் உடைய டீம் அணுகி நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களிங்க சொன்னாரா, இல்ல தர்மர் ஓபிஎஸ் உடைய நாலேஜோட தான் அங்க போய் வாக்களித்தாரா அப்படின்றதா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாரு. இனி எப்பவுமே கூட்டணி இல்ல, அவங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம், அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் ஓபிஎஸ். ஆனா இன்னைக்கு திருட்டுத்தனமா இப்படி சொல்லிட்டு மக்களை முட்டாளாக்குற ஒரு விஷயத்துல ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி இருக்கிறாரா அப்படின்ற ஒரு புள்ளியிலும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில வாக்களிச்சுதான் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பூதாகரமா கிளம்பியிருக்கு. ஆனா ஓபிஎஸ் அவர் நாலேஜுக்கு வரல, அவருடைய நாலேஜுக்கு தெரியாம தான் தர்மர் வாக்களித்து இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பதிலும் அவங்க தரப்புல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் ஓபிஎஸோட கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏன்பா ஓபிஎஸ் உடைய நாலேஜுக்கு தெரியாம தான் அவர் வாக்களிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது இதுக்கான விளக்கம் 2 பேர் யாருன்னா ஒருத்தர் வாய் திறந்தாதான் இருக்கும். ஆனா ஒண்ணு ஓபிஎஸ் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கி இருக்கு. ஏன்னா திடீர்னு ஓபிஎஸ் நம்ப முடியாது, பாஜக கூட கூட்டணி வச்சிருவாரு. இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு இவர் வாக்களிக்கிறாருன்னா நாளைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கான போய் திரும்பவும் பாஜக கூட்டணி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. இதனால நிறைய பேர் இபிஎஸ் பக்கம் போயிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.